சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆபிரகாமே. ஆமென் சொல்லுங்க. நீ அண்ணார்ந்து பார், உன் கண்களை உயர்த்தி பார். உனக்கு சொல்லுகிறேன், வானத்து நட்சத்திரங்களை போல, கடல் மணலை போல உனக்கு நான் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். ஒத்தாசை, உதவி, நன்மை, சகாயம், நம்முடைய நம்பிக்கை, பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லிய பர்வதங்களை பார்த்தது போதும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவைகளை விட்டுவிட்டு அண்ணார்ந்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். உனக்காய் ஒத்தாசை அனுப்பும் ஒரு பர்வதம் உண்டு, உனக்கு நன்மையை அருளுகிற ஒரு கர்த்தர் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. இப்பொழுது இருப்பவைகள் அல்ல, உன் வாழ்க்கையில் நீ அறியாததும் உன் சிந்தைக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமோ? எண்ணக்கூடாத அளவிற்கு கடல் மணலை உன்னால் எண்ணக்கூடுமோ? எண்ணக்கூடாத அளவுக்கு நன்மைகளை உனக்கு தந்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை நான் கனப்பண்ணி, சகல ஜாதிகளுக்கு முன்னே உன்னை மெச்சமாய் வைப்பதற்கு நான் வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட நன்மை அல்ல, இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளையை உன் உழைப்பினால் வந்த பலன் அல்ல, இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார், புதிதும் பெரிதுமானதை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஆச்சரியமானதை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒருவேளை நீ சொல்லலாம், அதற்குரிய சமயம் சென்று விட்டது, வாய்ப்பில்லை தகப்பனே, அதற்குரிய அறிவில்லை, அதற்குரிய திறமை இல்லை, அதற்குரிய பலன் இல்லை. ஆண்டவரே, எத்தனையோ பிரயாசப்பட்டு, எத்தனையோ நிலைகளில் என்னால் இயன்ற மட்டும் போராடி, என்னால் இயன்ற மட்டும் ஓடி, என்னால் இயன்ற மட்டும் பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் போய்விட்டது, இனிமேல் நன்மை இல்லை என்று சொல்லுகிறாயோ? கர்த்தர் இந்த ஆராதனையிலே உன்னை கொண்டு வந்ததற்கு காரணம், நீ உன் விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும், உன் நம்பிக்கையை தட்டி எழுப்ப வேண்டும். உன் கண்களை ஏறெடுத்து பார், கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுவரை நீ சம்பாதிச்சது சம்பாத்தியம் அல்ல, இதுவரையும் நீ பெற்றுக் கொண்டது நன்மை அல்ல, இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆசீர்வாதங்கள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அதை பார்க்கிலும் எண்ணக்கூடாத, சிந்திக்க கூடாத, யோசிக்க கூடாத ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அதற்கு சூழ்நிலை கூட சாதகம் இல்லாமல் இருக்கலாம், வயது கூட சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம், உன் திறமை கூட சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், 99 100 வயதானாலும் உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன். முடியாது, ஆகாது, நடக்காது என்று உலகம் சொல்லும் பொழுது உனக்காய் சிலதை சாதித்தெடுக்கும்படி என் கரம் கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.